Hello viewers, இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு unboxing தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாளா நம்ம சேனல்ல இன்ஃபர்மேட்டிவ் டைப்பா தான் வீடியோ போட்டுட்டு இருந்தோம். ஆனா இதுக்கு அப்புறமா drawing வீடியோஸ், கிராஃப்ட் வீடியோஸ் இது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணலாம்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. அதோட தொடக்கமா தான் இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு unboxing நான் பண்ணி காட்ட போறேன். ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, மறக்காம கற்பது கனவு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே फ्रेंड्स, நம்ம இன்னைக்கு வீடியோல எதை அன்பாக்ஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா camlin கம்பெனியோட interchangeable specialty brushes. இந்த பேக்ல யூனிக் ஸ்ட்ரோக்ஸ், யூனிக் ஷேப்ஸ் உள்ள 8 brushes தான் இருக்கு. அது என்னென்ன brushes-னு இப்போ நான் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த பேக்கோட பின்னாடி இந்த பேக்கை எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த பேக்கில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி ப்ரஷஸ்லாம் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து லைனர் ப்ரஷ், டேகர் ப்ரஷ், ஃபில்பர்ட் ப்ரஷ், கேட் ஸ்டங், ஃபேன் ப்ரஷ், ஆங்குலர் ப்ரஷ், டீர்ஸ் ஃபுட், ரேக் ப்ரஷ். இதுக்கு கீழே வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. Camlin specialty brushes are made of premium synthetic filaments and interchangeable heads. One liner along with 7 heads and 2 handles are the great addition to any painting kit. Add fun and versatility to your special shapes and styles of your brush stroke. இந்த ப்ராடக்ட்ல 2 ஹேண்டில்ஸ், ஒரு லைனர் ப்ரஷ், 7 ப்ரஷ் ஹெட்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்டோட எம்ஆர்பி 450 rupees. இந்த ப்ராடக்டோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இதை பிரித்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இந்த பேக். இது வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதில் வந்து டேகர் ப்ரஷ், ஃபில்பர்ட் ப்ரஷ், கேட் ஸ்டங், ஃபேன் ப்ரஷ், ஆங்குலர் ப்ரஷ், டீர்ஸ் ஃபுட், ரேக் ப்ரஷ் அப்படின்னு 8 ப்ரஷ் டைப்ஸை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரஷ் ஹெட்ஸ் எல்லாம் இன்டர்சேஞ்சபிள் பண்ணுற மாதிரி 2 ப்ரஷ் ஹேண்டில்ஸையும் கொடுத்துருக்காங்க. மட்டும் இல்லாமல் இந்த பேக்கெட்டை ஓப்பன் பண்ணோன்னே அதில் வந்து ஒரு பேலட் மாதிரியும் கொடுத்துருந்தாங்க. இதில் ஒரு ப்ரஷ்ஷை எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து லைனர் ப்ரஷ் எடுத்து பார்க்கலாம். லைனர் ப்ரஷ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக்கில் ஒரு மூடி மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரஷ்ஷோட ஹேண்டிலில் Camlin interchangeable specialty ப்ரஷ்ன்னு பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த லைனர் ப்ரஷ்ஷு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் லைனர் ப்ரஷ்ல ஹேர்ஸ்லாம் ரொம்ப திக்காக இருக்குது. இப்போ நம்ம இந்த பாக்ஸில் இருக்க ப்ரஷ் ஹேண்டில்ஸ் எடுத்து பார்க்கலாம். டோட்டலாக 2 ப்ரஷ் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா இந்த ஹேண்டில்ஸ் எல்லாமே மேட் ஃபினிஷாக இருக்குது. இதில் தான் நம்ம இப்போ எல்லா ப்ரஷஸையுமே செட் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு டேகர் ப்ரஷ்ஷை தான் ஹேண்டிலில் ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ நான் ஹேண்டில் ஃபிட் பண்ணிட்டேன். இந்த ப்ரஷ்ஷை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த ப்ரஷ்ஷை பார்க்கறதுக்கே செம்ம சாஃப்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லைட்டாக போட்டால் ஷைன் ஆகிற அளவுக்கு இந்த ப்ரஷ்ஷோடைய ஹேர்ஸ் இருக்குது. நம்ம இப்போது ரெண்டாவதாக ஃபில்பர்ட் ப்ரஷ்ஷை தான் ஹேண்டிலில் ஃபிட் பண்ண போகிறோம். ஃபில்பர்ட் ப்ரஷ்ஷை நான் ஆல்ரெடி வாட்டர் கலருக்காக யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் இந்த ப்ரஷ்ஷோடைய கலர் க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு. பட் ஆனால் இந்த ப்ரஷ்ஷும் செம்ம சாஃப்டாக இருக்குது. இப்போது நான் இதை ஹேண்டிலில் ஃபிட் பண்ணிட்டேன். ஹேண்டிலில் ஃபிட் பண்ணதுக்கப்புறமா நீங்களே கொஞ்சம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த ஃபில்பர்ட் ப்ரஷ்ஷு பார்க்கறதுக்கே செம்ம க்யூட்டாக இருக்குது. நம்ம இப்போது நெக்ஸ்ட்டு கேட் ஸ்டங் ப்ரஷ்ஷை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ரஷ்ஷோடைய டிப்பு ரொம்பவும் ஷார்ப்பாக இருக்குது. இந்த ப்ரஷ்ஷை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. அதனால இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. இந்த ப்ரஷ்ஷை அதனால நான் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு ஃபேன் ப்ரஷ்ஷை தான் பார்க்க போகிறோம். நான் இந்த பேக்கை ஃபேன் ப்ரஷ்க்காக தான் வாங்கவே செஞ்சேன். இந்த ஃபேன் ப்ரஷ்க்கு லோடிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. அதனால வாட்டர் கலர்ஸ்க்குலாம் இந்த ஃபேன் ப்ரஷ் நல்லாவே யூஸ் ஆகும். நம்ம பார்க்க போகிறது ஆங்குலர் ப்ரஷ். இந்த ஆங்குலர் ப்ரஷ்ஷை கேலிகிராஃபிக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஆங்குலர் ப்ரஷ்ஷை பார்க்கறதுக்கு டேகர் ப்ரஷ்ஷோடைய சின்ன சைஸ் மாதிரியே இருக்குது. இந்த ஆங்குலர் ப்ரஷ்ஷையும் நான் ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுச்சு. வந்து பார்த்தீங்கன்னா டீர்ஸ் ஃபுட். இந்த ப்ரஷ்ஷையும் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. இந்த ப்ரஷ்ஷு ரொம்பவும் ரேர் டைப்பான ப்ரஷ் தான். இதையும் இந்த செட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த டீர்ஸ் ஃபுட் பார்த்தீங்கன்னா
ரவுண்ட் டிப்போட இருக்குது. இந்த ப்ரஷ்ஷையும் நம்ம இப்போது ஹேண்டில் அட்டாச் பண்ணி காட்டலாம். இந்த ப்ரஷ்ல ஹேர் கன்சிஸ்டன்சி ரொம்பவும் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த ப்ரஷ்ஷோடைய லென்த்து ரொம்பவும் சின்னதாக தான் இருக்குது. இதோடைய டிப்பு கூட பார்த்தீங்கன்னா அந்த டிப்பில் இருக்க சர்க்கிள் கிராஸாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால இதை வச்சு நம்ம ஸ்ட்ரோக் போட்டோன்னா ஒரு ஃப்ளவரோடைய பெட்டல் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ரேக் ப்ரஷ். ரேக் ப்ரஷ் பொதுவாகவே சீனரி டயக்ராமுக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு ப்ரஷ். இந்த ப்ரஷ்ஷோடைய ஹேர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த ப்ரஷ்ல பாதி தூரத்துக்கு ஹேர் ஃப்ளாட் ப்ரஷ் மாதிரியே இருக்குது. அதுக்கு மேலே ஹேர் கொஞ்சம் கொஞ்சமாக நடுவில் கேப் விட்டு இருக்குது. இதை வச்சு நம்ம ஸ்ட்ரோக் போடும்போது லைன்ஸ் போடுற மாதிரியே ஒரு ஃபீல் கிரியேட் ஆகும். இதை வச்சு நம்ம சீனரிஸ்க்கு கிராஸ் போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங். ஸோ அதனால் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது சஜஷன் இருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் 450 ருபீஸ்க்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவும் ஒர்த்து. நீங்கள் ஏதாவது பெயிண்டிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இனிமேட்டு நிறையா ட்ராயிங் வீடியோஸ்லாம் நான் போட போகிறேன். அதனால் கற்பது கனவு சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.